சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகராட்சி பகுதியில் நிகழ்ந்த ஒரு நூதனமான போராட்டம் உள்ளாட்சி அதிகாரிகளின் அலட்சியத்திற்கு எதிரான பொதுமக்களின் கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட வார்டுகளில் 10,000த்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்யும் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையில் உள்ள பாலம் பல ஆண்டுகளாக சேதமடைந்து பயனற்ற நிலையில் உள்ளது. இதேபோல் நகர்பகுதியில் உள்ள ஏரியில் கழிவுநீர் கலப்பதால் நீர் தேங்கி தூர்வாரப்படாமல் இருப்பது மக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த இரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுமாறு பேரணாம்பட்டு நகராட்சி ஆணையர் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. குறிப்பாக சுடுகாட்டு பாதையில் புதிய பாலம் அமைப்பதற்கான டெண்டர் விடப்பட்டு 5 மாதங்கள் ஆகியும் வேலை தொடங்காமல் அலட்சியம் காட்டப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் பொறுமையை இழந்த சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இறந்தவருக்கு பாடை அமைப்பது போன்ற நூதன முறையில் நகராட்சி அலுவலகத்தையும் ஆணையரையும் கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்தவர்களின் உடல்களை ஏற்றி செல்ல முடியாத நிலையை குறியீடாக காட்டி அதிகாரிகளின் அக்கறையின்மையை வெளிப்படுத்திய இந்த போராட்டம் பெரும் கவனத்தை ஈர்த்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த பேரணாம்பட்டு காவல்துறையினரும் நகராட்சி அதிகாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடனடியாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் உள்ளாட்சி அமைப்புகளின் பொறுப்புணர்வின்மை மற்றும் அடிப்படை வசதிகளுக்கான நீண்டகால கோரிக்கைகள் குறித்து மீண்டும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சுடுகாடு பாதை மற்றும் ஏரி பராமரிப்பு போன்ற அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யாவிட்டால் இதுபோன்ற போராட்டங்கள் மேலும் தீவிரமடையும் என்று எச்சரித்துள்ளனர். பொதுமக்களின் உணர்வுகளை மதித்து அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நர்ஸ் எல்லாருமே வரணும். அதே மாதிரி ஏறி தூர் வரணும். புரியுதுங்களா? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.